ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக. இன்னைக்கு நம்ம கேள்விப்படக்கூடிய செய்திகளில் 98% செய்தி இந்த பூமியில் நம்ம எப்படி இருக்கணும், இந்த பூமியில் நம்ம ஆசீர்வாதமாக இருப்பது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம பார்க்க முடியும். பரலோகத்தை குறித்து நம்ம கேள்விப்படுகிற காரியங்கள் கொஞ்சம். இந்த நாளிலும் பரலோகத்தை குறித்து, குறிப்பாக பரலோக ராஜா நமக்கு தரக்கூடிய பாதுகாப்பை குறித்து இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாச வீரர்கள் பூமியின் மேலே தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று சொல்லி தெரியப்படுத்தினாங்களாம். இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்த வரைக்கும் தங்களை அந்நியர்கள் என்று சொல்லி அவங்க அறிக்கைட்டாங்க சொல்லியிருக்கு. அந்நியர் என்று சொன்னால் இங்கிலீஷில் ஃபாரினர்ஸ் அல்லது டெம்பரவரி ரெசிடென்ட்ஸ், வெளிநாட்டவர் அல்லது தற்காலிக குடியிருப்பாளர் அப்படி சொல்கிறாங்க. அப்போ இந்த பூமியில் நாம் இருக்கக்கூடிய நாட்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா 70 வருஷம், பலத்தின் மிகுதினால 80 வருஷம். இது ஒரு டெம்பரவரியாக நாம் இருக்கக்கூடிய இடம். ஆனால் நாம் நித்திய காலமாய் வாழக்கூடிய ஒரு இடம் உண்டுன்னு சொன்னால் அது பரலோகம். பிலிப்பியர் 3:20 சொல்லுது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது சொல்லி. அப்போ நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் எங்கே இருக்குது அப்படி சொன்னால் அது பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்துக்கு ஒரு ராஜா இருக்கிறாரு, நாம் அவருடைய பிரஜைங்க. இன்னைக்கு நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிறோம். நம்ம ஒரு வெளிநாட்டில் போய் தங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு சொன்னால் அங்கே ஒரு வியாதியோ அல்லது அங்கே ஒரு யுத்தமோ உண்டாகுது சொன்னால் இந்திய அரசாங்கம் நம்மளை எச்சரிக்குது. இந்திய அரசாங்கம் தம்முடைய தூதரகத்தை அனுப்பி நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. நமக்கு ஒரு பாதிப்பு வருதுன்னா இந்திய அரசாங்கம் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய தூதரகத்திலிருந்து வெளிநாட்டு தூதவர் அப்படி சொல்லி நியமிக்கப்பட்டிருக்க ஒருத்தங்களை அனுப்பி நம்முடைய சார்பாக பேசுது. அதே போல் நாம் பரலோகத்தை சேர்ந்தவங்க இந்த பூமியில் நாம் தற்காலிகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோன்னு சொன்னால் இந்த பூமியில் நம்மை பாதுகாக்க பரலோக ராஜாவினுடைய பாதுகாப்பு அதிகமாக இருக்கிறத நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். சங்கீதம் 91:11 பார்க்கும்போது உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த பூமியில் நமக்கு ஒரு ஆபத்து வருது, அவருடைய நாமத்து நிமித்தமாக நமக்கு ஒரு எதிர்ப்பு வருது அப்படி சொன்னால் ஆண்டவர் தம்முடைய பாதுகாப்பை நமக்கு தரார் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாதம் கூட இடராதபடிக்கு, கல் மேலே இடராதபடிக்கு நம்ம ஏந்தி கொண்டு போக அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம். தானியலில் இந்த ப்ரொடக்ஷனை நம்மளால் அருமையாக 2 சம்பவத்தில் பார்க்க முடியும். தானியல் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் நேபுகாத் நேச்சார் சொல்லக்கூடிய காரியங்களை பாருங்கள். அவன் ஒரு பெரிய பொற்சலையை நிறுத்தினா அதை வணங்காதவர்களை அக்னி சோலையில் போடுவேன்னு சொல்லி பயமுறுத்தினா, ஆனாலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க அந்த பொற்சலையை வணங்கவும் இல்லை, நாங்கள் வணங்க மாட்டோம் சொல்லி ராஜாவுக்கு உறுதியாக சொல்லிட்டாங்க. அப்போ ராஜா மிகுந்த கோபத்தினால் என்ன பண்ணான் அப்படின்னா 7 மடங்கு அதிகமாக அதை எரிய வச்சான். உடனே பரலோகத்தோட ராஜா என்ன பண்ணார்னா தம்முடைய பிரஜைகளை, தம்முடைய தேசத்தின் குடிமக்களை பாதுகாக்க அக்னியின் தூதனுக்கு கட்டளையிட்டார். இப்போது அந்த அக்னி எதிராளிகளை பட்சிக்கணுமே ஒழிய என்னுடைய பிள்ளைகளை தொடக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது சொல்லி அந்த தூதனுக்கு கட்டளையிட்டார். அப்போது அந்த தூதன் அந்த இடத்துல இறங்கி வந்துட்டான். பாருங்கள், தூக்கிட்டு வந்தவங்க செத்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த அக்னியினுடைய வேகம் அவ்வளவா இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே விழுந்தவங்க சாகலை. அப்படின்னா அவங்க வருகிறதுக்கு முன்னாடியே தூதன் அந்த அக்னியை அவங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாங்க. பாருங்கள், தன்னுடைய சேனையில் பலசாலிகளாக இருந்தவங்களுக்கு தான் ராஜா கட்டளை கொடுக்குறாரு. பலசாலிகளால் தாங்க முடியாத ஒரு அக்னி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பாருங்கள் ஒரு சேதமும் தரலையா. ஈஸியாக தீக்காயம் படக்கூடிய நம்மளுடைய தலை முடி ஈஸியாக கருகி போயிடும், நம்முடைய வஸ்திரம் சீக்கிரத்தில் தீ பிடிச்சிடும், அது கூட அவங்களுக்கு சேதமாகலை. இன்னும் அழகாக சொல்லியிருக்கு, நெருப்போட வாசனை, கருகன ஸ்மெல் கூட அவங்கக்கிட்ட இல்லாத அளவுக்கு கர்த்தர் தம்முடைய பாதுகாப்பை கொடுத்தாரு. அதை அந்த நேபுகாத் நேச்சார் பார்த்தாரு. பரலோகத்தின் ராஜாவுக்கு அவர் மகிமை செலுத்தி அவர் சொல்கிறாரு, அவங்க தங்களுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தாங்க, அவர் தம்முடைய தூதனை அனுப்பினார்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. இன்றைக்கி பரலோகத்தின் ராஜா அவருக்காக நாம் வைராகியம் பாராட்டும் சொன்னால் அவருடைய தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் தானியேல் ராஜாவை வணங்காமல் பரலோகத்தின் ராஜாவே வணங்கினதுனால ராஜாவினுடைய உத்தரவின்படி அவனை சிங்கக்கபியில் தூக்கி போட்டாங்க. ஆனால் அந்த ராஜாவுக்கு பிடிக்கவே இல்லை. ஐயோ, இதை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு நான் ஆயிட்டேன்னு சொல்லி நைட்டெல்லாம் தூக்கலை, காலையில் வந்து கூப்பிட்றான். கூப்பிட்டதுமே தானியேல் சொல்கிற பதில் என்ன சொல்லி பார்த்தீங்களா? அவர் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் சொல்லி. பாருங்க, அடுத்த சம்பவத்தில் நம்ம வாசிக்கிற தானியேலை தூக்கிட்டு
தானியேல் மேலே குற்றஞ்சாட்டினவங்களை தூக்கி போடும் பொழுது அவங்க விடறதுக்குள்ளவே அந்த சிங்கங்கள் பாஞ்சு அவங்களுடைய எலும்புகளை நொறுக்கி போட்டுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தானியேல் சிங்கக்கபில விடறதுக்கு முன்னாடி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவங்களுடைய வாயை கட்டி போட்டாங்களாம். அதுவும் சொல்லுவாங்க, சிங்கம் கடிக்கல வாயை கட்டி போட்டாங்க அப்படின்னாலும் அது ஓங்கி அடிச்சாவே எலும்பு நொறுங்கிருமா. ஆனால் பாருங்க, அவங்க அடிக்கவும் இல்லை, ஒரு சின்ன சேதம் கூட தானியேலுடைய உடம்புல இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பரலோகத்தின் ராஜாவை நம்பினா பரலோக ராஜா தம்முடைய தூதனை அனுப்பி அவனை பாதுகாத்தார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களில் பாருங்க, அந்த எதிரி நாட்டுடைய ராஜா எலிசாவை சிறைபிடிக்கிறது தம்முடைய இராணுவத்தையே அனுப்பிச்சிட்டான். அந்த மலையை சுற்றி ரவுண்டு போட்டாங்க. அந்த வேலைக்காரன் எழுந்து பதறான், ஐயோ நாம் என்ன பண்ணுவோம் ஆண்டவனே சொல்லி பதறான். எலிசா அழகாக சொல்றாரு, ஆண்டவனே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்துடலும் அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்றார். அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் சொல்லிட்டு கண்ணை திறந்த பிறகு பார்க்கிறான், எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்களாலும் குதிரைகளால் அந்த மலை நிறைஞ்சிருந்துச்சு சொல்லி. ஒரு எலிசாவை பாதுகாக்க கர்த்தர் தம்முடைய பரலோக மிலிட்ரி அனுப்பிட்டார். இன்னைக்கு உன்னையும் அப்படிதான் ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஏன்னா நீ இந்த பூமிக்கு சொந்தமானவன் கிடையாது. நீ வாழ்கிறது கொஞ்ச நாள் இந்த பூமியில், நீ நித்திய காலமாக வாழப்போகிறது பரலோக ராஜா கிட்ட. அவருடைய ப்ரொடக்ஷன் உனக்கு என்றைக்குமே இருக்கும். பரலோக ராஜாவின் மேலே உங்கள் நம்பிக்கையை வைப்பீங்க சொன்னால் அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாப்பார், விடுவிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.